மாணவர்களின் ஆரோக்கியம் மற்றும் கல்வி முன்னேற்றத்தை மேம்படுத்தும் நோக்கில் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தற்போது நகர்ப்புற அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளிலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் விரிவாக்க தொடக்க விழா நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்வில் நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் பங்கேற்று மாணவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டனர். இந்நிகழ்வில் முதல்வர் காணொலி வாயிலாக பங்கேற்று மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உரையாற்றினார். இந்த திட்டம் குழந்தைகளின் உடல் நலம், கல்வி மேம்பாடு மற்றும் பள்ளி வருகையை அதிகரிக்க பெரும் ஊக்கமாக இருக்கும் எனவும், ஒவ்வொரு மாணவரும் பசியின்றி பள்ளிக்கு வர வேண்டும் என்பதே அரசின் குறிக்கோள் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவர், துணைத் தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.